போற்றி துதிப்போமம் தேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போமம் தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி புகழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி புகழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி புகழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி புகழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆப்பின் ஜெயதொனியோனை பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆப்பின் ஜெயதொனியோனை பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி புகழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி புகழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி புகழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி புகழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவேன்.
இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி புகழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி புகழ்ந்திடுவேன். தந்தை, மைந்தர், தூயாவியராகிய திரியே கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இப்பரிசுத்த தொழுகைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றி பாடுவோமாக. கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் தருமுன் சந்நிதியில் புகுந்தே திருவாசா. தூய சிந்தை உண்மையில் உனையே தொழுதேத்த தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா. இருதயத்தை சிதறவிடாமல் ஒரு இசைத்தமைத்து பரவசமாக்கும் நசரேயா. அருளின் வார்த்தை கருத்துடன் கேட்டு அகத்தேற்று 60 100 பெருக அருளீசா. ஜெபம் செய்வோம். சர்வ வலிமைகள் கிருபைகள் மிகுந்த சர்வேசா, உம் தூய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து உம்மை பணிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி பாடவும் ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். இந்த தூய தொழுகையிலே எங்கள் மத்தியிலே நீ நிறைவாய் வெளிப்படும். எங்களுடைய இருதயத்தின் ஆழங்கள், சிந்தனைகள், எங்களுடைய கண்கள், எங்களுடைய காதுகள் விசுவாச பார்வையோடு ஆண்டவருடைய மகிமையான அனுபவத்தை கண்டுகொள்ளவும், கர்த்தருக்குள் நாங்கள் வேரூன்றி மகிழ்கிற உன்னத அனுபவத்திலே பெருகவும் கிருபை செய்யும். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் ஆயெண்ணில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மை யாவும் அவைகளால் பகர்ந்துமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நாவும் 100 இருந்தால் கர்த்தர்
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 128. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து ஜெப நிலையில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் நம்மில் உண்டோ என்று சொல்லி நம்மை நாமே நாம் உள்ளாய்வு செய்வோம். வாலிபன் ஒருவன் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஆண்டவர் அண்டையிலே ஓடி வந்தான். நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் தன்னுடைய விசுவாச வாழ்வை குறித்து அதிகம் பெருமிதம் கொண்டிருந்தான். நியாயப்பிரமாணங்களை நான் சரியாக கடைபிடிக்கிறேன். என்னுடைய சன்மார்க்க பக்தி வாழ்விலே நான் நேர்த்தியுடைய மனிதனாய் இருக்கிறேன் என்று தன்னை குறித்து அதிகம் மெச்சிக்கொண்டான். ஆண்டவரோ அவனிடத்தில், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொன்னார். அந்த வாலிபனோ தனக்கிருந்த ஆஸ்திகளை குறித்து அதிகம் பெருமிதம் கொண்டான். தன்னுடைய பக்தி வாழ்வை குறித்து அதிகம் மெச்சிக்கொண்டான். நான் எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே அதிகம் மெச்சிக்கொண்டான். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்ற ஆண்டவருடைய குரல் நம்மையும் அவரண்டை திரும்ப அழைக்கின்றது.
பல நேரங்களில் நம்முடைய பக்தி வாழ்வு வெளிப்புறமாக இலைகள் கனிகள் நிறைந்த அத்திமரம் போல் காட்சி தருகிறோம். நம்மை காண்கின்றவர்கள் நம்முடைய பக்தி வாழ்வை குறித்து அதிகம் மெச்சிக்கொள்கிறார்கள். ஆண்டவரோ நம்மிடத்தில் கேட்கிறார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நம் உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய குறைவுகளை உணர்ந்து ஆண்டவர் அண்டையிலே மனம் திரும்புவார். ஆண்டவர் விண்ணுலகத்திலிருந்து மனுப்புத்திரர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி தேடுகிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள இதயம் நமக்கு உண்டா? நமக்கு கிடைக்கிற வாழ்வின் காலங்களில் நன்மை செய்யவும் ஆண்டவருடைய திருவிருப்பத்தை நிறைவேற்றவும் நமக்கு கிடைத்த நாட்களை பயன்படுத்தி இருக்கிறோமா? ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களையோ நேசிக்கிறார். பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி மன்றாடி நாயக்காரனை போன்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராய் திரும்புவோம். சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் என்ற செய்தி ஆபிரகாமுக்கு தூதர்கள் மூலமாக எடுத்துரைக்கப்பட்ட போது ஆண்டவரோடு கூட மன்றாடினான். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் உண்டு என்று சொன்னால், ஆண்டவரே இந்த அழிவிலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்ற மாட்டீரோ என்று சொல்லி மன்றாடினான். 40 நீதிமான்கள் இருந்தால் இந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு உண்டோ என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டான். 20 நீதிமான்கள் இருந்தால், ஆண்டவரே இந்த தேசத்தை அழிவிலிருந்து நீர் காக்க மாட்டீரோ என்று சொல்லி மன்றாடினான். 10 பேர் உண்டு என்று சொன்னால், ஆண்டவரே நீர் அழிவிலிருந்து காப்பாற்ற மாட்டீரோ என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இறங்கினான். நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருப்பது, வாழ்வது அவருடைய சுத்த கிருபை. நம்முடைய செயல்களுக்கு தக்கதாக தண்டனை ஒருவேளை ஆண்டவர் தருவார் என்று சொன்னால், சோதோம் கொமோரா பட்டணம் அழிவை சந்தித்ததை விட நாம் கொடிவான அழிவை சந்திக்க வேண்டியிருக்கோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வுக்கான தண்டனை நமக்கு தருவார் என்று சொன்னால், நம்மால் நிலை நிற்க முடியாது. ஆண்டவர் அண்டைக்கு நாம் திரும்புவோம். எபேசு திருச்சபை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் எபேசு திருச்சபை குறித்து ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு நீ விலகிவிட்டாய். நீ மறுபடியும் மனம் திரும்பினால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசிகளை பெற்றுக்கொள்ளலாம். மனம் திரும்பாவிட்டால் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்ற எச்சரிப்பின் செய்தி எபேசு சபைக்கு சொன்னது என்று நமக்கு உரைக்கப்படுகிறது. நமக்கு கிடைக்கிற இந்த நாளில் ஆகிலும் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை, சமாதானத்துக்கு ஏற்ற விலை இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவர் அண்டையிலே திரும்பி வருவோம். பாவறிக்கைக்கு துணையாக உலக மாமிசம், பிசாசு சோதனைக்குட்படாமல் என்ற பாடலுடைய பல்லவியை நாம் இணைந்து பாடுவோம். உலகம் மாமிச பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னை யார்
ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து இறை சமூகத்திலே அமைதியாக தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி திருரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும், உம்முடைய பிள்ளையாக என்னை வனைந்திருளும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டனா ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். நிலையற்ற இவ்வுலகில், பாதுகாப்பற்ற இவ்வுலகில் கர்த்தர் நிலையான நித்திய வாழ்வையும் தெய்வீக பாதுகாப்பையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்தார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார். சென்ற ஒரு வார காலமளவாக கண்ணின் மணி போல் ஆண்டவரே நீர் எங்களை காத்து கொண்டே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார். பலவித ஆபத்துக்கள், நெருக்கடிகள், சரீர பலவீனங்கள், சோர்ந்து போன வேளைகள், கண்ணீரோடு நின்ற அனுபவங்கள், ஆண்டவரே நீர் இறங்கினீரே நன்றி என்று சொல்லுவார். பலவித சப்தங்களும் பாதுகாப்பற்ற சூழல்களிலும், இடர்பாடுகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் சூழ நின்ற வேளைகளிலும் ஆண்டவர் நம்மை கரம்பிடித்து நடத்தினார். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நாம் ஏறெடுத்த பிரயாணங்களில் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட நின்றது. வாகனத்தை நாம் ஓட்டி பயணித்த வேளைகளில், வாகனங்களில் நாம் பயணித்த போது, சாலைகளில் நடந்து சென்ற சூழல்களில், இந்த உஷ்ண காலத்திலும் நாம் வேலைக்கு செல்கிற நேரங்களில் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினது. இமைப்பொழுதும் கைவிடாமல் கண்ணின் கருவிழி போல ஆண்டவர் நம்மை நடத்தின தயவுகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உழைப்பதற்குரிய நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அழகான குடும்ப உறவுகளை ஆண்டவர் நமக்கு தந்தார், நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் பலவிதமான உணவு வகைகள், பழ வகைகள், ஆசீர்வாதமான உன்னத குடும்பம் என்கிற கூட்டுறவு, குடும்பத்தினரோடு நாம் செலவிட்ட நேரங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த எல்லா தயவுகளுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். கடன் பாரங்களோடு நின்றோம், பலவிதமான சஞ்சலங்களோடு நின்றோம். கர்த்தர் நம்மை திடப்படுத்தி நடத்தினார். அவர் நம் இருதயத்தின் வேண்டுகோள்களை அறிந்து நம்முடைய கால்களையும் கைகளையும் திடப்படுத்தி, திகையாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார். இந்த தேசத்திலும் அழகிய ஒரு ஆலயத்தை தந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இறை மக்களாக நாம் கூடி ஆண்டவருடைய அன்பினால் இணைந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி என்று சொல்லுவோம். நம்முடைய மொழியிலே நாமே திருமறையின் சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அழகிய திருமறையை தந்தார், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அவருடைய திருக்குமாரன் மூலம் இலவசமாய் மீட்பை தந்தார். ஜீவன், சுகம், பலன் யாவையும் தந்தார். தினம் தினம் அருள் நன்மைகளினால் நம்மை நிரப்பினார், நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக பாடலின் சரணங்களை இணைந்து பாடுவோம். உனது அன்பினுக்கே
ஜீவன் சுகம் பலன் யாவையும் தந்தீரே. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பின நல்ல தெய்வமே, உம்முடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். நீரே எங்களை ஆற்றல் படுத்தும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய திருவிருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றவும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியின் அனுபவத்தை நாங்கள் வேலை செய்த இடங்களில், குடும்ப உறவுகளில், வாழ்வின் ஒவ்வொரு சூழல்களிலும் வெளிப்படுத்த ஆண்டவரே கிருபை செய்யும். தாவீது அரசனோடு இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை திருமதி ஜூலி சுந்தர் சிங் அவர்கள் படிப்பார்கள். நிருப பகுதியை திருவாளர் பெனில் ஜேக்கப் அவர்கள் படிப்பார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 முடிய. ஆதியாகமம் 6 வசனங்கள் 5 முதல் 9 முடிய. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் இருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆவது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 முடிய. எபேசியர் 5ஆவது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 முடிய. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம். தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 4 முதல் 6 வரை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையுள்ள வசனங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட
நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை சபை செயலர் அவர்கள் கொடுப்பார்கள்.
நினைவு பரிசு வழங்கப்படும் திரு சுந்தர் சிங் குடும்பமும் செயற்குழு உறுப்பினர்களும் முன்னதாக வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செயற்குழுவின் சார்பாக ஒரு முறை கூட உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். திரு சுந்தர் சிங் குடும்பம் அவர்கள் சுமார் 18 வருடங்கள் இந்த திருச்சபையினுடைய உறுப்பினராக இருந்து திருச்சபையினுடைய அனைத்து விதமான ஊழியங்களிலும் அவர்களை பங்களிப்பை தந்து ஜெபக்கூடுகை மற்றும் இல்ல சந்திப்பு போன்ற காரியங்களிலே செயற்குழுவை அன்புடன் உபசரித்து அவர் மிகவும் தம்முடைய திருச்சபைக்கு ஆதரவாக இருந்தார்கள். அவருடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இந்த நாட்களிலும் பஹ்ரைனிலே தங்களுடைய பணியை நிறைவு செய்து தாயகம் செல்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து பணி செய்கின்ற இடத்திலும் தாயகத்தில் இருக்கும்போதும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நிறைவான ஆசீர்வாதமும் அவளோடும் அவருடைய குடும்பங்களோடும் இருக்க பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பாக அவர்களை வாழ்த்துகின்றோம். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை, கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கிறோம். சங்கீதம் 129:8. பாராட்டு நினைவு பரிசு திருவாளர் சுந்தர் சிங், திருமதி ஜூலி ராணி, மகள் ஃபெய்த் ஐனிகேயாள் ஆகியோரை பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் ஊழிய பாதையில் பிப்ரவரி 2008 முதல் ஜூலை 2026 வரை குடும்பமாக கலந்து கொண்ட உங்கள் பங்களிப்பை நினைத்து பாராட்டுவதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். தெய்வீக அன்பினாலும் கிருபையினாலும் பலப்படுத்தப்பட்டு தொடர்ந்து வாழுகிற மற்றும் பணி செய்கிற இடங்களில் உண்மையும் உத்தமமுள்ள பணிவிடைக்காரராய் சிறப்பாய் வாழ மனதார வாழ்த்துகிறோம். ஜெபத்துடன் வாழ்த்தும் பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை, தேசிய நற்செய்தி ஆலயம், மனாமா, பஹ்ரைன், 24/7/2026. மே காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி. அன்போடு கூட உங்களை வாழ்த்துகின்றோம். இப்பொழுது நீங்கள் முன்பாக வந்து இந்த நினைவு பரிசை பெற்றுக்கொள்ளலாம்.
என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சமீபமாய் நின்று அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு பதிலளிக்கிற நல்ல தெய்வமே, இந்த மாலை வேளையிலும் விசேஷமாக தாயகம் திரும்புகின்ற அருமையான குடும்பத்தின் மக்களை கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, பஹ்ரைன் தேசத்திலே தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றி தாயகத்திலே புதிய பணிகளை பெற்று புதிய ஒரு இடத்திலே பணிக்கு செல்ல இருக்கிற அருமையான குடும்பத்தின் மக்களையும் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அருமையான சுந்தர் சிங் அவருடைய குடும்பத்தோடு உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், தெய்வீக கரம் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விடுமுறை காலங்களிலே இல்லம் செல்வதற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டு. விடுமுறை காலங்களிலே ஊரில் தங்களுடைய நேரங்களை செலவிடுகிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் தாமே ஏற்ற விமான போக்குவரத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு சுகபத்திரமான பிரயாணங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணும். ஊரில் செலவிடுகிற நாட்கள், குடும்பத்தினரோடு இருக்கிற நாட்கள் ஆசீர்வாதமான காலங்களாய் அமைய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற தேசத்தின் கால சூழல்களில் பலவித நெருக்கடிகள், பாதுகாப்பு தேவைகளோடு நிற்கிற அனுபவங்கள், பலவித சப்தங்கள், ஆண்டவரே உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர்கள் விழித்திருப்பது வெறுதா என்று சொன்ன நல்ல தெய்வமே, உம்முடைய தெய்வீக பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளில் உம்முடைய கரம் நிறைவாய் தங்கட்டும். உலக நாடுகளுக்காய் மன்றாடுகிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா, உக்ரைன், ஆண்டவரே, பல உலக தேசங்களில் யுத்தத்தின் செய்திகளினால் பல கடினங்களை சந்திக்கிற தேசங்களில் ஆண்டவருடைய சமாதானத்தின் கரம் தங்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவர் தாமே அந்த தேசத்தின் தலைவர்களோடு நீர் செயல்படும். சமாதானத்துக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிற ஒவ்வொரு மக்களோடும் ஆண்டவர் வேண்டிய தெய்வீக ஞானத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். நாங்கள் வாழுகிற இந்த பஹ்ரைன் தேசத்திலும் ஆண்டவரே, நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆண்டவரே, எல்லா தீமைகளுக்கு விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் தாமே எந்தவித கடினங்களும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், வேலை இழப்புகளை சந்தித்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகளுக்காய் முயற்சி செய்கிற பிள்ளைகள் உண்டு. சொந்தமாக தொழில்நிலைகளை நடத்தி வருகின்ற பிள்ளைகள் பல கடினமான சூழல்களில், பொருளாதார நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் விலைவாசி ஏற்றங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே, குடும்ப செலவுகளுக்கு பணங்கள் இன்றி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக வேலைகளுக்கு என்று சொல்லி பல முயற்சிகளை செய்து ஆண்டவர் தாமே பலவித கடினங்களோடு இங்கே வந்து பணிகளை மேற்கொள்கிற சூழலில் நெருக்கடிகளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இறங்கும். அப்பா, புதிய வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் கட்டளையிடும். ஆண்டவர் ஏற்ற இரக்கங்களை தாரும். எஜமானர்களுடைய கண்களில் இரக்கத்தை தாரும். ஆண்டவரே, ஊதியங்கள் சரியாக கிடைக்கவில்லையே என்ற கண்ணீரோடு எப்படி என்னுடைய குடும்பத்தின் தேவைகளையும் ஒவ்வொரு நாட்களுடைய செலவுகளையும் எப்படி சமாளிப்பேன் என்கிற கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு
கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த தேசத்திலும் குடும்பங்களோடு இருக்கிற பிள்ளைகள், தனிமையாக நின்று பணிகளை நிறைவேற்றுகிறவர்கள், ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிறைவாய் தங்கட்டும். ஒவ்வொருவரும் வேலை செய்வதற்குரிய நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடும். கொடிய உஷ்ண காலத்திலே எந்தவித சரீர பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பிரயாணத்துக்குரிய தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரயாணத்துக்குரிய எல்லா அனுகூலங்களையும் ஆண்டவர் கட்டளையிடும். எங்களுடைய திருச்சபையும் கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபை குன்றின் மேல் விட்ட ஒரு விளக்காக, சாட்சியின் திருச்சபையாக, நல்ல ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற சபையாக, ஜெபிக்கிற சபையாக, அருட்பணிகளை தாங்குகின்ற சபையாக, இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவருக்கென்று செயல்படுத்த ஆண்டவரை எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா ஜெபக்குழுக்களையும் கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, அதில் பங்கு பெறுகிற மக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த ஜெபக்குழுக்களிலே பங்கு பெறுவதற்கு அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாய்ப்புகளையும் சூழல்களை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே ஆண்டவரே ஒரு கடுமையான ஒரு சூழலிலே தேர்வு முறைகளில் சீர்திருத்தம் வேண்டுமென்ற சிந்தனையோடு ஆண்டவரே தேசத்தினுடைய தேர்வு முறைகளிலே இருக்கிற குறைவுகள் மாற்றப்பட வேண்டும் என்ற சிந்தையோடு தேசமெங்கும் பலவிதமான போராட்ட செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற நேரங்களில் அமைதியும் அந்த சூழல்களை சரியாக கையாள்வதற்கு அரசாங்கத்திற்கும் பாதுகாப்பு பணியிலே இருக்கிறவர்களுக்கும் போராட்டங்களை முன்னெடுக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீர்க்கப்படுவதற்கும் ஆண்டவரே தேர்வு முறைகளிலே ஏற்ற காலங்களில் உன்னத மாற்றங்களையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெருக்களிலே நின்று அவர்கள் போராடுகின்ற ஒரு சூழலிலே கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் இளம் வாலிபர்களுக்கு ஆண்டவர் வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல கல்வி, வேலைகள், தகுதி தேர்வுக்கென்று ஆயத்தப்படுத்துகிற போது வேண்டிய கிருபைகளையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாட்டினுடைய முதலமைச்சர்கள், அதிகாரிகள், இந்திய தேசத்தை ஆளுகை செய்கின்ற பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர்கள் ஏற்ற நல்ல தீர்மானங்களை எதிர்கால சந்ததிக்கென்று எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பஹ்ரைன் தேசத்தையும் கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த தேசத்தை ஆளுகை செய்கின்ற அரசர்கள், பிரதம மந்திரி, நாட்டினுடைய பொறுப்பான ஒவ்வொரு தலைவர்களையும் கரத்திலே தருகிறோம். உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும். பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் தருகிறோம். எங்கள் வாழ்வுக்குரிய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிற தெய்வம், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமென். அமருங்கள். இறை நாம மகிமைக்காக நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற பாடலை பாடகர் குழுவினர் பாடுவார்கள். அப்பொழுது இறை நாம மகிமைக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாளை ஆசரிக்கின்ற பிள்ளைகளும் நீங்கள் முன்பாக வர கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. படைத்த காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தந்தேன் இயேசு சுவாமிக்கே எந்த நன்பின் காணிக்கை. ஏற்றுக்கொள்ளும் என்னையோ உம் பாதம் பணிந்து உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி வாக்குரைத்து ஆசிர்வதிக்கிற நல்ல தெய்வமே, உம்முடைய திருப்பணிக்கென்று உதாரத்துவமாய் காணிக்கைகள் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதியும். இல்ல சந்திப்பு திருப்பணியின் மூலமாய் பெற்றுக்கொண்ட காணிக்கைகள், பிறந்த நாள் ஸ்தோத்திர காணிக்கைகள், குடும்ப உறவிலே ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காய் பொருத்தனையோடு உம்முடைய சமூகத்தில் படைத்த காணிக்கைகள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய ஆலய சமூகத்திலும் புதிய வயதில் பிரவேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளாக, குடும்ப வாழ்வில் புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றவர்களாக, தாயகம் செல்வதற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே பணிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் ஆண்டவருடைய கரம் நிறைவாய் தங்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற மகிமையான அனுபவத்தை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நிறைவாய் தங்கச் செய்ய வேண்டும் என்று உடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தம்முடைய தெய்வீக கிருபையினால் நிரப்பியருளும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் மாற்றப்படுகிறது என்ற புதிய ஆசிகளை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பெற்று ஆண்டவருக்குள் மகிழட்டும். கிருபையின் மறைவிற்குள் இந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கென்று ஆயத்தப்படுவோம். Oh
உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். எங்களுடைய வாழ்வுக்கு வெளிச்சம் காட்டுகின்ற வார்த்தைகள் மூலமாக ஆண்டவருடைய கரத்திலிருந்து தெய்வீக மன்னாவை நாங்கள் பெற்று ஆண்டவருக்குள் மகிழ கிருபை தாரும். பேசுகின்ற அடியானை மறைத்து உம்முடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய இறுதி பகுதியை யாராவது படியுங்கள். யோசுவா 24:15 இறுதி பகுதி. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். இந்த நாளிலும் கிறிஸ்தவ குடும்பம் ஒற்றுமை மற்றும் இணைந்த ஒரு வாழ்வினுடைய கொண்டாட்டம் என்கிற கருப்பொருளிலே சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். நாம் சாதாரணமாக வீடு ஒன்றை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல ஒரு நிலத்தை நாம் தேடுவோம். அடுத்தபடியாக சாலை வசதி இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வோம். தண்ணீர் வசதியை தேடுவோம். இந்த வீடு கட்டுமானத்திற்குரிய வரைபடத்தை நல்ல ஒரு பொறியாளரிடத்திலே கொடுத்து ஆயத்தப்படுத்துவோம். அந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதற்கான தேவையான மெட்டீரியல்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், செங்கல், மணல், சிமெண்ட் இவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய பொருளாதார நிலைகளையும் நாம் கணக்கிடுவோம். நல்ல கட்டிட பணியாளர்கள், பொறியாளர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வார். நாம் ஒரு இல்லம் அமைப்பதற்கு, ஒரு வீடை கட்டுவதற்கு இவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிற குடும்பம் என்பது ஒரு அழகு நிறைந்த ஒரு இல்லம். அந்த டிவைன் ஹோமை நாம் நேர்த்தியாக கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதிலே அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் இருக்க வேண்டும். அப்ரிசியேஷன், பாராட்டுதல் இருக்க வேண்டும். அவைலபிலிட்டி, கணவன் மனைவியோடு பேசுவதற்கானவும் பிள்ளைகளோடு உறவாடுவதற்கான நேரம் அமைய வேண்டும். ஃபர்கிவ்னஸ் அண்ட் ஃபர்கெட் என்கிற மன்னித்து மறந்து விடுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அன்பு இருக்க வேண்டும். ஷேரிங் இருக்க வேண்டும். பல நேரங்களில் இந்த உறவுகளில் சில சிக்கல்களும் வருவதுண்டு. சிக்கல்கள் வருகின்ற போது அது இடியாப்ப சிக்கல் ஆகிவிடாதபடி சிக்கல்களை தீர்ப்பதற்கான தீர்வையும் நாம் காண வேண்டும். யோசுவா இங்கே இறை மக்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒன்று, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை சேவிக்கிறோம். நாங்கள் ஆண்டவருக்காக தொண்டாற்றுவதற்கு, சேவை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மறுமொழியாக சொல்லுகிறார்கள், நாங்களும் ஆயத்தமாக இருக்கிறோம், நாங்களும் ஆண்டவருக்காய் பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய குடும்பங்களில் அந்த விசுவாச பார்வை எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற கால சூழல்களில் எல்லாருமே ரொம்ப நெருக்கடியான பணியின் சூழல்களில் இருக்கிறோம். பல குடும்பங்களில் இறைவேண்டுதல் இல்லாமல் போய்விட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். குடும்ப உறவுகளிலே நாம் ரொம்ப பிஸியாக இருக்கின்றபடியினால் சில நேரங்களில் கணவன் மனைவியோடு பேசுவதற்கு நேரமில்லை. கணவன் மனைவி பிள்ளைகளோடு உறவாடுவதற்கு நேரமில்லாத ஒரு சூழலிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படியாயினும் நம்முடைய வேலை பணிகளும் நெருக்கடிகளும் இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறைந்தபட்சம் உணவருந்துவதற்காவது நாம் ஒன்றிணைய வேண்டும். ஒருவேளை இறைவேண்டலுக்கு நாம் ஒன்றிணைய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து தியானித்து ஜபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். குடும்பம் என்கிற அழகிய ஒரு கூட்டுறவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்.
நாம் எல்லாரும் அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். இந்திய கலாச்சாரத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பே அந்த குடும்பம் என்கிற கூட்டுறவு தான். காலத்தின் கட்டாயத்தில் ஒருவேளை கூட்டு குடும்ப வாழ்வு முறை மாறி இன்று தனி குடும்ப வாழ்வு முறைக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. எதுவாயிருந்தாலும் சரி, திருமறை சார்ந்து சிந்திக்கின்ற போது குடும்பம் என்கிற அந்த அழகிய பரிசை நாம் கவனமாக கையாள வேண்டும். ஃபேமிலி லைஃபை குறித்து ஒருவர் சொல்லுகிற போது சொன்னார், அது ஒரு கண்ணாடி டம்ளர் போன்றது, அதை கவனமாக உபயோகிக்க வேண்டும், அது கீழே விழுந்து உடைந்து விட்டால் ஒட்ட வைக்க முடியாது என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது ஒட்ட வைக்கவும் முடியும் என்கிற ஒரு சிந்தனை கூட பல நேரங்களில் வந்திருக்கிறது. நல்லதுதான். இருப்பினும் ஃபேமிலி லைஃப் என்பது ஹேண்டில் வித் கேர். அநேக அட்டைப்பட்டிகளில் கண்ணாடி பார்சல்களோ உடைந்து போகின்ற பொருட்கள் வருகின்ற போது மேலே எழுதியிருப்பார்கள் ஹேண்டில் வித் கேர் என்று சொல்லி. மிகவும் கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை குறித்த அநேக செய்திகளை திருமறையிலே நாம் படிக்க முடியும். குடும்பம் என்பது ஒரு சிறிய ஒரு உலகம். உலகத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் குடும்பத்திலே வந்துவிடும். குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். ஒரு பல்கலைக்கழகத்தில், ஒரு யூனிவர்சிட்டியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதோ, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதோ, டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்களோ, அதுபோல ஃபேமிலியிலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. நாம் கவனித்தோம் என்று சொன்னால், குடும்பத்திலே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, குடும்பத்திலே ஒரு வணிகம் இருக்கிறது, குடும்பத்திலே ஆண்டவரோடு உறவாடுகின்ற அனுபவம் இருக்கிறது. இப்படி பல துறைகள் குடும்பத்திலே இருக்கிறது. குடும்பம் என்பது ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு, ஒரு இறை அரசினுடைய ஒரு முன் சுவை. இப்படி குடும்பத்தை குறித்து பல செய்திகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோசுவா பக்தன் கொடுக்கின்ற ஒரு அறைகூவல், நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை நேசிக்கிறோம், நீங்கள் நேசிக்க ஆயத்தமா? இன்று அதே அறைகூவல் நமக்கு தரப்படுகிறது. நாம் ஆண்டவரை நேசிப்பதற்கு ஆயத்தமா? சங்கீதம் 127:1 அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவோரின் பிரயாசம் விருதா. நம்முடைய இல்ல வாழ்வை யார் கட்டி எழுப்ப வேண்டும்? பணத்தினால் நம்முடைய இல்லத்தை கட்டி எழுப்பி விடலாமா? பணம் இல்ல வாழ்வுக்கு தேவைதான். நல்ல குழந்தை செல்வங்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து அவர்களை அழகுபடுத்தி பார்க்கலாமா? அதுவும் தேவைதான். நல்ல ஒரு கண்ணியமிக்க ஒரு மனைவி, பொறுப்பாக காரியங்களை செய்கின்ற ஒரு மனைவி அமைந்துவிட்டால் குடும்ப வாழ்வு சிறந்து விடுவோமா? அதுவும் நல்லதுதான். ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவரை அஸ்திபாரமாக கொள்ள வேண்டும். ஆண்டவரை அஸ்திபாரமாக நாம் கொள்ள வேண்டும். பெரிய பெரிய வானுயர்ந்த கட்டிடங்களை நாம் பார்க்கிறோம், பெரிய அணைகளை நாம் பார்க்கிறோம். அந்த கட்டுமானத்தினுடைய ஒரு சிறப்புகள் என்னவென்று சொன்னால், அதனுடைய அஸ்திபாரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெங்தன் கொடுப்பார்கள். அந்த ஃபவுண்டேஷனை ரொம்ப நேர்த்தியாக அமைப்பார்கள். உள்ள தற்கால கட்டுமான பணியிலே பில்லர்ஸ் மூலமாக இதை எல்லாவற்றை கட்டுகிறார்கள். மிகவும் ஆழமாக அந்த கட்டிடத்தினுடைய உயரம் எவ்வளவோ அதே அளவுக்கு பூமியின் ஆழத்திலே அந்த பூமியினுடைய மண் எல்லாவற்றையும் சாயில் டெஸ்ட் பண்ணுவார்கள். அந்த பூமியினுடைய நில அமைப்பை சிந்திப்பார்கள். சிந்தித்து இந்த கட்டுமானம் இதை கட்டினால் எவ்வளவு காலம் தாங்கும் என்பதை யோசிப்பார்கள். நன்றாக பீம்களை அமைப்பார்கள். நல்லாக அந்த கிரவுண்ட் ஒர்க்கை ரொம்ப ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுவாங்க. ஒரு கட்டிடத்திற்கு இத்தகைய ஸ்ட்ரெங்தனிங் தேவை என்பது நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு அஸ்திபாரம் ஆண்டவராக இருக்க வேண்டும். ஆண்டவரை அஸ்திபாரமாக கொண்டோம் என்று சொன்னால், யோசுவா சொன்னபோது நாமும் தைரியமாக சொல்ல முடியும், நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை சேவிக்கிறோம். நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பெற்றோரும் நாங்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள். குடும்பத்தை குறித்து சொல்லுகின்ற போது ஒருவர் சொன்னார், இதை ஒரு நாற்றுக்கு ஒப்பிட்டார். வயல்களிலே நாற்று நடப்படுகிற போது அந்த நாற்றுக்கு தேவையான அளவுதான் தண்ணீர் விட வேண்டும், அதிகம் விட முடியாது. அது வளருகின்ற போது களைகளை அகற்றப்பட வேண்டும்,
நேர்த்தியாக சூரிய வெளிச்சம் கிடைக்க வேண்டும், நல்ல உரம் போட வேண்டும். நம்முடைய ஃபேமிலி லைஃப்பில் சீரான தண்ணீர், ஜெபம் நமக்கு இன்றியமையான ஒன்று. நல்ல சூரிய வெளிச்சம், கடவுளுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய காட்ஸ் பிரசன்ஸ் நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. நல்ல உரம், அது ஃபெல்லோஷிப், திருச்சபை என்ற கூட்டுறவு, குடும்பம் என்ற ஐக்கியம், நம்முடைய உறவினர்கள் என்ற ஐக்கியம், நண்பர்கள் என்ற ஐக்கியம், இவைகளெல்லாம் குடும்ப வாழ்வுக்கு தேவையான ஒன்று. திருமறையை நாம் புரட்டி பார்க்கின்ற போது தொடக்க நூலிலே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே முதலாவது ஒரு திருமணம் நடைபெறுகிறது, ஒரு குடும்பம் அங்கே அமைகிறது, ஆதாம் ஏவாள். வெளிப்படுத்த நூலிலே கடைசி நூலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை குறித்து அங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. எனவே குடும்பம் என்ற அந்த அழகிய ஒரு அமைப்பை திருமறை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகின்றது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து கூட மிகவும் ஆழமாக சொல்லுகிறார். மத்தேயு 19 அதிகாரம் 6வது வசனத்திலே, ஆண்டவர் இணைத்ததை மனிதன் பிரிக்க வேண்டாம். ஒருவேளை சூழ்நிலைகளும் சவால்களும் சஞ்சலங்களும் வரலாம், பல கடினங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நம்முடைய மனதிலே எப்பொழுதுமே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை, நான் என்னுடைய குடும்ப வாழ்வை ஆண்டவருடைய சன்னதியில் உடன்படிக்கையோடு தொடங்கினேன். நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், வாழ்வின் இறுதி வரை என்கிற அந்த உடன்படிக்கை எப்பொழுதுமே மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த அழகிய குடும்ப வாழ்வு எந்தவித சாத்தானுடைய தீய செயல்கள் மூலமாக பிரிந்து போகாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களெல்லாம் சிந்திக்கின்ற போது, நம்முடைய குடும்பங்கள் அழகுற கட்டப்பட்டு அமையப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தலைவராக இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் வரவு செலவுகளும் நேர்த்தியாய் கையாளப்பட வேண்டும். வரவுக்கு மிஞ்சி செலவு வருகின்ற போது குடும்பத்திலே பிரச்சனையும் வந்து விடுகிறது. ஒருவேளை செலவுகளும் கடன்களும் காலத்தின் கட்டாயமாக இருந்தாலும் நாம் அவைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். குடும்ப பொருளாதாரத்தை குறித்து ஒருவர் சொல்லுகின்ற போது இவ்வாறு சொல்லுகிறார், முதலாவது தலைமுறை மிகவும் கஷ்டப்பட்டு குருவி சேர்த்தது போல சேர்க்குமா. அவங்க ஒருவேளை சாப்பிடுவாங்களாம், ஏதோ கஞ்சியோ ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க. கடினமாக உழைப்பாங்களாம், வேலை செய்து தேவையான சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க, வீடை கட்டுவாங்க. ஆனால் அதை அனுபவிக்கவே மாட்டாங்க. இந்த 2வது தலைமுறையாக அந்த குடும்பத்தில் வருகிறவர்கள் அதை அனுபவிப்பார்களாம். என்னுடைய பெற்றோர் வைத்து சென்ற வீடும் ஆஸ்தியும் என்னுடைய பெற்றோர் எனக்கு தந்த சுதந்திரம் என்று சொல்லி அதை அனுபவிப்பார்கள். ஆனால் 3வது தலைமுறை என்ன செய்யுமாம் என்று சொன்னால் அதை அப்படியே விலைக்கு விற்று சாப்பிடுவாங்களாம். நம்முடைய குடும்பங்களிலும் இத்தகைய அனுபவங்கள் இருக்கலாம். நாம் எந்த தலைமுறையில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை கஷ்டப்பட்டு சேர்க்கிற ஒரு தலைமுறையாக நாம் இருக்கலாம். நம்முடைய பெற்றோர் வைத்து சென்ற ஆசீர்வாதங்களில் அனுபவிக்கிற ஒரு தலைமுறையாக நாம் இருக்கலாம். ஒருவேளை 3வது தலைமுறை மாறி எனக்கு தான் சொத்து இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் விற்று சாப்பிடுகிற ஒரு தலைமுறையாக நாம் இருக்கலாம். ஆனால் நாம் ஞானமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். ஈசாக்கு ரெபேக்காள் குடும்ப வாழ்வை நாம் அறிந்திருக்கிறோம். எல்கானா அன்னாள் குடும்ப வாழ்வை அறிந்திருக்கிறோம். போவாஸ் ரூத்தினுடைய குடும்ப வாழ்வை நாம் அறியலாம். யோசேப்பு மரியாளுடைய குடும்ப வாழ்வை அறியலாம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்ப வாழ்வை நாம் அறியலாம். எல்லா குடும்பங்களிலும் குறைவுகள் இருந்தது, நிறைவு இருந்தது. அவர்கள் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார்கள். ஆதாம் ஏவாளுடைய குடும்ப வாழ்விலே அவர்கள் தேவையற்ற பேச்சும் தேவையற்ற உறவுகளும் அவருடைய குடும்ப வாழ்வை சிதைக்கின்றது. ஆகாப் எசபேல் குடும்ப வாழ்விலே எசபேலுடைய ஆலோசனை, பேராசையின் எண்ணம் ஆகாபினுடைய வாழ்வை சீரழித்து போடுகிறது. அனனியா சப்பீராளுடைய குடும்ப வாழ்விலே அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து விடுகிறார்கள். முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற செய்தி கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மார்க் ட்வெயின் என்கிற ஒரு எழுத்தாளர்
அவரிடத்திலே ஒரு செல்வந்தரான மனிதர் ஒருவர் வந்தார். வந்து தன்னுடைய ஒரு ஆழமான விருப்பத்தை சொன்னார். அந்த விருப்பம் என்னவென்று சொன்னால், மோசே 10 கற்பனைகள் கொடுத்த அந்த மலைக்கு நான் செல்ல வேண்டும். சீனாய் மலையிலே சென்று மோசே 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்ட அந்த இடத்திலே நின்று நான் உரத்த சத்தமாய் 10 கற்பனைகளையும் சொல்ல வேண்டும், உரத்த சத்தமாய் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த செல்வந்தருடைய விருப்பத்தை இந்த மார்க் ட்வைன் என்கிற எழுத்தாளர் கேட்டுவிட்டு அவருக்கு பதிலாக சொன்னார், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், உங்களுடைய வீட்டிற்கு செல்லுங்கள், உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரையும் அமர வைத்துவிட்டு சத்தமாய் 10 கற்பனைகளை படியுங்கள். இல்லாவிட்டால் இன்னொன்று நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் ஆலயத்திற்கு கூட்டி செல்லுங்கள், ஆலயத்திலே அவர்களை அமர்த்தி நீங்கள் சத்தமாய் 10 கற்பனைகளை படியுங்கள் என்று சொன்னார். சங்கீதம் 128:1 அழகாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய திருவிருப்பத்தை நிறைவேற்றுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோசுவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் சொன்ன வண்ணமாக ஆண்டவரை முழு மனதோடு சேவிப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. நோவாவினுடைய காலத்தில் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. ஆனால் நோவாவினுடைய காலம் ஒரு சுகமான காலம் இல்லை. நோவாவினுடைய காலம் பிரச்சனைகள் மிகுந்த காலம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற போது 5வது வசனத்திலே சொல்லுகிற போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. 11வது வசனம் 12வது வசனத்திலே பூமி சீர்கட்டதா இருந்தது, 13வது வாக்கியத்திலே கொடுமையினால் நிறைந்திருந்தது. நோவா வாழ்ந்த காலம் ஒரு நெருக்கடியான காலத்திலும் நோவா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறான். பல நேரங்களில் நாம் சொல்லுகிற ஒன்று, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு சூழ்நிலை மாத்திரம் சரியா இருந்துன்னு சொன்னா நான் ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்திருப்பேன் தெரியுமா, நான் ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் ஊழியம் செய்திருப்பேன் என்று தெரியுமா என்றெல்லாம் சொல்லுவோம். நோவாவினுடைய காலத்தில் சூழ்நிலை சரியாக இல்லை. ஆனால் நோவா ஆண்டவரை நேசித்தான், நோவா ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தான். யோசுவா கொடுத்த அதே அறைகூவலை போன்று நோவா அந்த மக்களுக்கு முன்பாக எல்லாம் ஒரு சாட்சியின் குடும்பமாய் வாழ்ந்தான். ஆகையினால் அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் அழகாக சொல்லுகிறது, நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். அவன் ஆண்டவரோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். சூழ்நிலைகள் சரியாக இல்லை, ஆனால் ஆண்டவரை விட்டு விலகவில்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சகரியா எலிசபெத் தம்பதியை குறித்து சொல்லுகிற போது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சகரியா எலிசபெத் தம்பதியினுடைய இல்லத்திலே குழந்தை செல்வம் இல்லை. ஒரு வெறுமை, ஒரு கவலை, ஒரு கண்ணீர். நீண்ட நாட்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். ஆனால் ஆண்டவரை விடவில்லை. எனவே நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் ஆண்டவரை தலையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அநேக திருப்பணியின் காலத்தில் அநேக இல்லங்களுக்கு சென்றார். கானா ஒரு திருமண இல்லத்திலே ஆண்டவர் சொல்லுகிற போது அங்கே குறைவு இருந்தது, நிறைவை பெற்றுக்கொண்டார்கள். சகேயுனுடைய இல்லத்திலே ஆண்டவர் சென்றார். ஆண்டவர் அங்கே பிரவேசித்த போது அந்த இல்லத்தின் மக்கள் உணர்வடைந்தார்கள், ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டார்கள். மார்த்தாள், மரியாள், லாசருனுடைய இல்லத்திலே ஆண்டவர் சென்றபோது மரண விளிம்பில் அந்த குடும்பம் வாழ்வு பெற்றதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு சான்று பகிர்கின்ற ஒரு குடும்பமாய் ஆண்டவர் உயிரோடு எழுப்பின லாசருனுடைய குடும்பம் என்கிற அந்த பெயரை பெற்றுக்கொண்டது. நம்முடைய இல்லங்களிலெல்லாம் இப்பொழுது நாம் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நன்றாக எலிவேஷன் எல்லாவற்றையும் அமைக்கிறோம், அழகுபடுத்துகிறோம். ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில் இருக்கிறாரா? இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரித்தல்.
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். அந்த அதிகாரத்திலே ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், பரஸ்பரம் மரியாதை கொடுக்க வேண்டும். மியூச்சுவல் ஒபீடியன்ஸ், பரஸ்பரம் கீழ்ப்படிய வேண்டும். அங்கே சொல்லுகிற அனுபவம், 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பரஸ்பர புரிந்து கொள்ளுதலோடு வாழ வேண்டும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. குடும்பம் என்று சிந்திக்கின்ற போது, குடும்பம் என்பது 2 வெவ்வேறு சூழலில் வளர்கிறவர்கள் குடும்பத்தில் ஆண்டவரால் இணைவை பெற்றுக்கொள்கிறார்கள். 2 வெவ்வேறு குணாதிசயங்கள் உடையவர்கள் குடும்பத்தில் இணைகிறார்கள். ஆண்டவருடைய திருவிருப்பம் என்னவென்று சொன்னால், முரண்பாடுகள் நிறைந்தவர்கள் அங்கே ஒற்றுமையாய் வாழுகிறார்கள். வேற்றுமை நிறைந்தவர்கள் அந்த வேற்றுமையிலே ஒற்றுமை காண்கிறார்கள். ஆகையினால் தான் மத்தேயு நற்செய்தி நூலிலே 19ஆம் அதிகாரத்தில் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்திலே உபசரிக்கின்ற அனுபவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் அங்கே தேவதூதர்களை உபசரிக்கின்ற அனுபவம் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே, ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். அங்கே சில மனிதர்கள், விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். யார் என்று தெரியாது. ஆபிரகாம் ஓடி போய் மனைவியிடத்திலே சொல்லுகிறார், இது உன்னுடைய சொந்தக்காரங்களும் இல்லை, என்னுடைய சொந்தக்காரங்களும் இல்லை, வழிபோக்கர்கள், நாம் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஆபிரகாமினுடைய உணர்வுகளை சாராள் மதிக்கிறாள். அவள் அப்படியே உணவை ஆயத்தப்படுத்துகிறாள். ஆபிரகாம் சும்மா இருக்கவில்லை. ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் அங்கே மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று நல்ல ஒரு இளங்கன்றை பிடித்தார். இருவரும் இணைந்து அந்த பரஸ்பர உறவிலே விருந்தினர்களை உபசரிக்க ஆயத்தப்படுகிறார்கள். உணர்வுகளிலேயே அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள். குடும்பத்திலே பரஸ்பர கீழ்ப்படிதல், பரஸ்பர அன்பு, பரஸ்பர மரியாதை கொடுக்கின்ற போது நிச்சயமாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆபிரகாமினுடைய குடும்பத்திற்கு அந்த தூதர்கள் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், உனக்கு ஒரு பெரிய ஒரு சந்ததி உருவாக்கப்படுகின்றது. உன்னுடைய குடும்பத்திலே ஈசாக்கு என்கிற குழந்தை செல்வம் கிடைக்கும் என்கிற ஆசீர்வாதத்தின் செய்தி சொல்லப்படுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. திருமறையிலே அநேக குடும்பங்களுடைய உபசரிப்பை நாம் கண்டுகொள்ள முடியும். லோத்து ஆண்டவருடைய தூதர்களை உபசரிக்கின்ற போது சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய அழிவிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தில் இதை நாம் காண முடியும். சுனேமியாள் எலிசா தீர்க்கனை உபசரிக்கின்றாள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே அந்த உபசரிப்பின் மூலமாக தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களிலும் ஆண்டவரை தேடுகின்ற குடும்பம், முகமலர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் உபசரிக்கின்ற குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் வளர வேண்டும். அந்த உபசரிப்பு என்பது விருந்தினர்களை மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தின் உறவுகள், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அந்த உபசரிப்பிலே நாம் பெருக வேண்டும். 3வதாக நாம் கற்றுக்கொள்கிற செய்தி ஒற்றுமை. பிரசங்கியினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம் சொல்லுகிறது, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. நம்முடைய ஊர்களிலே தாலி கட்டுகின்ற அனுபவத்தை சொல்லுகிற போது சொல்லுவார்கள், 3 முடிச்சு போட்டு கட்டின தாலின்னு சொல்லுவாங்க. அது 3 முடிச்சு போட்டுட்டா அது ஸ்ட்ராங் என்று சொல்லுவார்கள், அது உறுதிப்படுத்தப்பட்ட என்று சொல்லுவார்கள். இங்கே திருமறை சொல்லுகிற ஒரு செய்தி, முப்புரி நூல் அறாது, அது சீக்கிரமாய் அத்து போகாது. அத்தகைய ஒற்றுமையின் அனுபவம், உறுதியான ஒரு சிந்தனை நம்முடைய குடும்பங்களிலே பெருக வேண்டும்.
மத்தேயு 19 அதிகாரம் 6வது வாக்கியம் சொல்லுகிறது, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. அந்த ஒற்றுமையாய் அவர்கள் ஒரே மாம்சமாய், ஒரே குடும்பமாய், ஒரு உலகமாய் அந்த குடும்பம் மாறிவிட்டபடியினால் அவர்களுக்குள் வேற்றுமை இல்லை, வேறுபாடு இல்லை. கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற பந்தத்திலே இணைகிறார்கள். பிரசங்கினுடைய நூலிலே அந்த கூட்டு முயற்சி மிகவும் ஆழமாக வலியுறுத்தப்படுகிறது. அதனுடைய செய்திகளை நாம் அந்த நூலிலே பல வசனங்களிலே கண்டுகொள்ள முடியும். பொதுவாக வேலைகளுக்கு செல்கிற குடும்பங்களிலே கணவன் மனைவி இடையே சில நேரங்களில் பணிகளை நிறைவேற்றுவதில் சில டென்ஷன் வருவது உண்டு. குடும்ப உறவுகளிலே ஒருவர் சும்மா இருக்கின்ற போது, ஒருவர் மாத்திரம் எல்லா பணிகளை நிறைவேற்றுகிற போது சில நேரங்களில் சில டென்ஷன்கள் வருவதுண்டு. சில நேரங்களில் ஏதேனும் அற்பமில்லாத காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற போது குடும்ப உறவுகளிலே தொய்வு ஏற்படுவதுண்டு. நான் நீ என்று சொன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. நாம் என்று சொன்னால் குடும்பத்திலே வெற்றி பெற முடியும். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து நாம் என்று சொல்லுகிற போது அது எளிதாக எல்லா காரியம் முடிந்துவிடும். ஒருவேளை குடும்பத்திலே சொந்தமாக ஒரு இல்ல கட்டுமான பணியாக இருக்கலாம், குடும்பத்திலே திட்டமிடுகிற எதிர்கால காரியமாக இருக்கலாம். குடும்பமாக கூடி இணைந்து ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்கின்ற போது அது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். விளையாட்டுகளிலே கிரிக்கெட் விளையாட்டை நாம் கவனித்திருக்கிறோம். சமீபத்தில் முடிந்த கால்பந்து விளையாட்டை நாம் கவனித்திருக்கிறோம். எல்லா விளையாட்டுகளிலும் கூட்டு முயற்சி தான் வெற்றிக்கு காரணமாய் அமைகிறது. ஒருவேளை யாரோ ஒருவர் அந்த சாதனையை நிறைவேற்றி இருக்கலாம் அந்த அணியிலே. ஆனால் மற்ற எல்லாருடைய பங்களிப்போம் களத்திலே நிற்கிற ஒருவருக்கு உதவியாக மற்றொரு நிற்கின்ற போது அந்த வெற்றி எளிதாக மாறிவிடுகிறது. எனவே நம்முடைய குடும்பங்களிலும் கூட்டு முயற்சியிலே நாம் பெருக வேண்டும். நாம் எல்லாரும் பிஸ்கட் ஒன்று பார்த்துருப்போம், 50-50. அந்த பிஸ்கட்டில் சால்ட்டு சுவையும் இருக்கும், ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும். குடும்பமும் அப்படிதான். குடும்பத்திலே கணவன் ஒரு டேஸ்ட், மனைவி ஒரு வகையான சுவையில் அமைவார்கள், பிள்ளைகள் ஒரு வகையான சுவையிலே செயல்படுவார்கள், பெற்றோருடைய விருப்பம் ஒரு வகையிலே இருக்கும். ஆனால் எல்லாரும் இணைகிற போது அந்த குடும்பம் அழகு பெறுகிறது. நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் நாம் நேர்த்தியான குடும்பங்களை கட்டமைக்க வேண்டும். ஆதாம் ஏவாளுடைய குடும்ப வாழ்விலே அவர்கள் ஒற்றுமையாய் ஆண்டவரோடு உறவாடுகின்ற குடும்ப வாழ்விலே படைக்கப்பட்டவர்கள். தேவையற்ற பேச்சினால் கணவன் மனைவியிடையே பேச வேண்டியவர்கள் அவர்கள் தேவையற்ற நபர்களோடு கூட பேசினபடியினால் அந்த உறவிலே தொய்வை சந்திக்கிறார்கள். தேவையற்ற தீர்மானங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த தீர்மானத்து நிமித்தமாக ஆண்டவரோடு உள்ள உறவும் சிதைகின்றது. அவர்களுக்குள்ளான உறவும் சிதைந்து இந்த பழிக்கு யார் காரணம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிறார்கள். தவறான எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. எப்படியாயினும் எங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிற தவறான ஒரு எதிர்பார்ப்பு. அதன் நிமித்தமாக அவருடைய விசுவாச வாழ்விலே தோல்வியை சந்திக்கிறார்கள். எனவே நம்முடைய குடும்ப வாழ்விலே நாம் ஒற்றுமைக்கு இலக்கணமாய் நம்முடைய குடும்பம் அமைய வேண்டும். அதற்கு ஆதாரம் அன்பு அடித்தளமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிற அனுபவம் அடித்தளமாய் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் மாட்டு வண்டி நாம் பார்த்துருப்போம். இப்போ ஊர்லெல்லாம் மாட்டு வண்டி இல்லை. அந்த மாட்டு வண்டியில் வலது பக்கம் ஒரு மாடு இருக்கும், இடது பக்கம் ஒரு மாடு இருக்கும். அந்த மாட்டு வண்டி இழுத்து செல்லுகிற போது, அந்த மாட்டு வண்டி பயணப்படுகிற போது அந்த இரண்டு மாடுகளும் ஒரு சேர இணைந்து பயணித்தால்தான் அந்த வண்டியில் ஏற்றப்பட்ட பாரம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய இடத்தில் சரியாக சேர்க்கப்படும். குடும்பத்திலும் அனைவரும் இணைந்து பணியாற்றுகிற போதுதான், கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து பணியாற்றுகிற போதுதான் நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள குடும்பத்தை நாம் அமைக்க முடியும். எனவே வெற்றியுள்ள ஒரு குடும்பத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமான குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். உபசரிக்கின்ற பண்பிலே பெருகுவோம். ஒற்றுமையின் பண்பை நாம் தரித்துக் கொள்வோம்.
ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்ப வாழ்வின் பயணத்தை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைநாம மகிமைக்காக, தொழுகையின் இறுதிக்காக தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே என்ற பாடலுடைய 3 சரணங்களை மாத்திரம் நாம் இணைந்து பாடுவோம். திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே, செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்படிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்படிந்தே. சொந்தமுனதல்ல சோர வழி செல்ல எந்த துணிவேனோயா, புந்தி கமலமாம் பூமாலை கோர்த்து பொற்பாதம் பிடித்து கொள்வே. புந்தி கமலமாம் பூமாலை கோர்த்து பொற்பாதம் பிடித்து கொள்வே. பாவசேற்றில் பல வேளை பலமின்றி தேவே தவறியும் கூவி விழித்து தன் மார்போடனை தந்தார் யாவும் பொறுத்தனதா. கூவி விழித்து தன் மார்போடனை தந்தார் யாவும் பொறுத்தனதா. திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே, செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்படிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்படிந்தே. ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இத்தகைய ஆசீர்வாதமான அனுபவங்களை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள, கர்த்தருக்கு பிரியமுள்ள குடும்பங்களாய் நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களை நீர் ஆற்றல் படுத்தோ. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கின்றவர்களாய், ஆண்டவரை முன்னிறுத்துகின்ற மக்களாய் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற தூய அனுபவத்திலே நாங்கள் பெருகவும், உபசரிக்கின்ற அந்த அன்பிலே நாங்கள் பெருகி வளரவும், ஒற்றுமை என்கிற அந்த தூய அணிகலனை நாங்கள் அணிந்து கொள்ளவும், அன்பின் சான்றுகளாய் எங்களுடைய குடும்பங்களை கட்டமைக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். உலகத்தின் எல்லா தீமைகளுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நாங்களும் இவ்வுலக பயணத்தில் உம்முடைய கண்களில் கிருபை பெற்ற குடும்பத்தின் அங்கங்களாய் வாழ கிருபை செய்யும். எங்கள் குடும்பத்தின் தலைவர்கள், குடும்ப தலைவி, பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர் எல்லாரையும் கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். தீமைகளுக்கும் அநீதிகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய தெய்வீக பாதுகாப்பினால் எங்களை இடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றுமான சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. வந்து நல்வரும் தந்தனு பையா ஆதிநாதா ஜோதி வல்ல ஆவியே வார்த்தெடு பையா ஆதிநாதா ஜோதி வல்ல ஆவியே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.